24 25க்கு டேட்டாவே இதுவரைக்கும் வெளியிடலை. ஓகே. அவர் விசி வேல்ராஜ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை நாங்களே செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம்லாம் ஏதோ ரன் பண்ணுறோம், எங்கள்கிட்ட பெரிய டெக்னாலஜி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு டேட்டா கூட இது வரைக்கும் வெளில வரல. வெளியிட்டிருந்தால் நம்ம தன்னார்வலர்களே ஒரு நாளில் பிரித்து மேய்ஞ்சி தரவுகளை தூக்கி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அதை வெளியிடவே இல்லை. அதுக்கு மத்தியில் அந்த 24 25 பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க சொன்னதை விட, அதாவது அறப்போர் சொன்னதை விட கூடுதலான ஃபேக்கல்டிஸ் ஒரு 2500 ரூபாய் எங்கள்கிட்ட சிக்கியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னார். சரி, அந்த தரவுகள் வெளிவரலை. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் ரீஇன்ஸ்பெக்ஷன் போகிறோம். ஓகே. இப்போ மார்ச் 3வது வாரத்தில் பிரகாஷ் அண்ணா யூனிவர்சிட்டியோ ரிஜிஸ்ட்ரர் அவர் அறிவிக்கிறார், 22/3/2024 நாங்கள் 24 25 ரீஇன்ஸ்பெக்ஷனும் 25 26க்கான இன்ஸ்பெக்ஷனும் கொலாபரேட் பண்ண போகிறோம். அதில் நாங்கள் வழக்கம் போல் பர்மனண்ட் அஃபிலியேஷன் வாங்கினவங்க, பர்மனண்ட் எடுத்தவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணுறோம் சார், காம்ப்ரமைஸாக நம்ம செக் பண்ணுறோம் சார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். நம்ம ஏற்கனவே என்ன கேட்டிருந்தோம், நீங்கள் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸு, சேலரி, பிஎஃப், இஎஸ்ஐ இதெல்லாம் பார்த்தா தான் ஃபில்டரே பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவான், உங்களுக்கு டூப்ளிகேட், அதாவது போலிகள் குறையுமே தவிர பொய்கள் குறையாது.